அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத ரேஞ்ச் மற்றும் ஆப்ஷனுடைய அட்டவணை மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி வீக்லி இதில் ஒரு கமெண்டில் 145 ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை விமர்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள அப்படிங்கிறக்கோசரம் நம்ம இது பண்ணுறோம். இது யாரையும் புண்படுத்துவதற்காக லாஜிக் அடிப்படையில் பார்க்க வேண்டும். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு தராசு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது தராசில் எந்த எடைக்கல்லும் நம்ம வைக்கலைன்னா அதனுடைய முள், அதாவது வெயிட் மிஷினில் இந்த பழைய காலத்து எடைக்கல் மிஷின் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த முள் சமமாக இருந்ததுன்னா அப்போது அதோட எடை சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த தட்டில் என்ன எடை வைக்கிறோமோ அதே எடை இந்தோக்கு இருந்தால் தான் சமமாக இருக்கும். ஏற்ற இறக்கம் இருக்கும்போது அது மாறுபடும். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஏடிஎம், அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரை ஏடிஎம்மோட இதில் நம்மளுக்கு எடை, அப்போ இது கால் அண்ட் இது புட் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட் இப்போ 17,100 அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது 17,100 காலும் 17,100 புட்டும் சமமாக இருக்கணும். அப்போ இது எப்போ சமமாக இருக்கும்னா டைம் வேல்யூ நம்மளுக்கு சமமாக இருக்கும் பொழுது தான் இருக்கும். அப்போ ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ஏற்படும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை சொல்லாத, அதாவது என்னென்னா நம்ம பார்த்ததுமே தெரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல 17,000 மார்க்கெட் இருக்கும்போது 17,000 காலும் 17,000 புட்டும் சமமாக இருக்கணும். அடுத்து இதே 17,000 இருக்கும்போது 16,900 காலும் 17,100 புட்டும் சமமாக இருக்கணும். விலை ப்ரைஸ் நான் சொல்கிறது, ப்ரைஸ் சமமாக இருக்கணும். அடுத்தது 16,900 புட்டும் 17,100 காலும் சமமாக இருக்கணும். அதாவது சம அளவு வித்தியாசம். இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ மார்க்கெட் பாருங்கள், இப்போ நிஃப்டி இருக்கிறது 17,100 மார்க்கெட் இருக்குது. இங்கே பாருங்கள் 17,000 கால் நம்மளுக்கு 204 ரூபா, 17,200 புட் 201 ரூபா, விலை சமமாக இருக்குது. அப்போ 17,100 கால் 100 புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 கால் 100 புட் சமமாக இருக்குன்னா அது எப்படி விலை வித்தியாசம் இருக்குது, இது எப்படி சமம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். விலை நியர் அருகே இருக்கிறத நீங்கள் பேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறக்கோசரம் தான் நம்ம இது சொல்கிறோம். அப்போது இங்கே ஆப்ஷனுடைய அட்டவணைப்படி ஆப்ஷனோட விலை அடிப்படையில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ள இந்த மாதிரி காரணிகளில் தான் இது பண்ணலாம். அடுத்த விஷயம் நம்மளுக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸ் சொல்லுவோம். க்ரீக்ஸ் அப்போது மார்க்கெட்டோட டெல்டா வேல்யூ. இப்போ இவங்க 145 ரூபா 145 ஸ்ட்ராட்டஜின்னு எடுக்கிறாங்க. அவங்க எங்கே வேணாலும் பை பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 190 ரூபா இருக்கும்போது பை பண்ணுறதா ஒரு பதிவுகள் கொடுக்குறாங்க. அப்போது கொஞ்சம் புரிதலுக்குள் உட்பட்டு கொண்டு வாங்க. இந்த 190 ரூபா 145 ரூபா ப்ரீமியம்னாலே அதிகபட்சமாக ஐடிஎம் ஆப்ஷனாக தான் இருக்கும். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ளே அவங்க ட்ரேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு இவங்க மூமெண்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அந்த 145 அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா ஐடிஎம் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதற்குள்ளே வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க ஒரு 20 to 30 பாயிண்ட்டுக்குள்ளே ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தான் அதிகமாக பதிவு செய்கிறாங்க. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், நிஃப்டி ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 புள்ளிகள் 50 பாயிண்ட்ஸோட மூமெண்ட்டுக்கு இவங்க கண்டிப்பாக ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 20 to 30 புள்ளி நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அதாவது நிஃப்டி 50 பாயிண்ட் ரியாக்ட் பண்ணால் இந்த ஆப்ஷனோட இது 20 to 30 ரூபா மூமெண்ட் ஆவாங்க. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு என்ன ஆகணும், கண்டிப்பாக மார்க்கெட் வால்டைல் இல்லாமல் நீங்கள் எடுத்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு முகம் ஒன் சைடு மூமெண்ட் 50 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் இது சக்ஸஸ்.
அப்போது இது 50 பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்த இடத்துல இருந்து நீங்கள் வந்துட்டு +30 பாயிண்ட்ஸ் -30 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே இது ரெண்டு சேர்த்துனால 60 பாயிண்ட்ஸு இப்படி ஆகிட்டா நீங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் எடுத்த இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட் ஒன் சைடாக போனால் தான், ஒன் சைடு இல்லாமல் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளே வால்டைல் ஆகிட்டா இது அன்சக்ஸஸ் ஆக போயிடும். அது போக டைம் வேல்யூ இதுக்குள்ளே இருக்கிறதுனால கரைவு நடைபெறும். இது ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த இடத்துல இருந்து. அது போக இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 17,100 காலிலிருந்து 145 ரூபா, 170 ரூபா, 204 ரூபா, அதே மாதிரி 118 ரூபா, 95 ரூபா. இதில் எளிதாக 145 ரூபாய்க்குள்ளே வருவது. அப்போ நீங்கள் இப்போ 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளே எடுத்துட்டாலே 3 ஸ்ட்ரைக் இதுக்குள்ளே வருது. அதே மாதிரி புட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 149, 176, 200 அப்படி வரலாம். இல்லை 100, 128, 149, 176 இதில் 4 ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போது இதனை எப்படி பார்ப்பது? அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வந்துட்டு 100 புள்ளிகளோட பயணம் கொடுத்தா தான், 100 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் கொடுத்தா தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 40 to 60 ரூபா மூமெண்ட் நடக்கும். நீங்கள் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட் ரியாக்ஷன் ஆனால் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டா தான் உங்களால் இது புரிதலுக்குள்ளே சும்மா 145 ரூபாய்க்கு எடுத்துட்டா 190 ரூபாய்க்கு எடுத்துகிட்டா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தோட மார்க்கெட்டோட நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் நினச்சி பாருங்கள் 17,100 இதுவும் 145 ரூபா இருக்குது, இதுவும் 145 ரூபா இருக்குது. அப்போ இதை எதை எடுப்பீங்க? பேஸ்டு பண்ணுங்கள். அப்போ மார்க்கெட்டோட நாலேஜ் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் தெரிஞ்சு அது போக இதனுடைய நகர்வை நீங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் தான் இது சரியாக இருக்கும். அதனால் 145, 190 ரூபா இருக்கிறத நம்ம எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டியோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஒரு முகமாக 50 புள்ளிகள் 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்போ ஒன் சைடு மூமெண்ட் கிடக்குதோ அப்போ தான் நீங்கள் எந்த ரேட்டில் எடுத்துட்டாலும் உங்களுக்கு 20 to 30, ஏன்னா நீங்கள் 20 to 30 ரூபா தான் ப்ராஃபிட் வைக்கிற மாதிரி தான் அங்கே இம்பேக்ட் இருக்குது. அப்போது 50 பாயிண்ட்ஸ் ஒன் சைடு நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து 50 பாயிண்ட்ஸ் ஒரு முக பயணம் இருந்தால் தான் இது சக்ஸஸ். ஆனால் 50 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் இல்லைன்னா கண்டிப்பாக இது அன்சக்ஸஸ். அப்போது இதில் எவ்வளவு தூரம் ஒரு முக பயணம் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ் ஆகும். அதர்வைஸ் இதை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல முடிவெடுக்கும் திறன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கால் ஆப்ஷன் 144 ரூபாய் இருந்தால் புட் ஆப்ஷன் 149 ரூபா இருக்க போகிறாங்க. அப்போ இதில் எதை நீங்கள் ஒரு 145 ஸ்ட்ராட்டஜி, 190 ஸ்ட்ராட்டஜி, 200 ஸ்ட்ராட்டஜி எது எடுத்துட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 200 ரூபாய் இருக்கிறாங்க அப்படின்னா 17,000 கால் 200னா 17,200 புட்டு வந்து நம்மளுக்கு 200 ரூபா இருக்க போகிறாங்க. அப்போது அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் ஒரு விலையின் அடிப்படையில் வியாபாரம் செய்வது வந்துட்டு உங்களுடைய புரிதலுக்குட்பட்டு நீங்கள் பாருங்கள். இது எது சரி எது தப்பு. ஏன்னா சந்தை மார்க்கெட்டை பொறுத்தவரை எது சரி எது தப்பு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு லாபம் வர அது சரிதான், நம்மளுக்கு நஷ்டம் வர அது தப்பு தான். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதனால் இது என்ன விலை இருக்கோ அதற்கு ஆப்போசிட் ஒரு விலை இருந்தே தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா 17,050 கால் நம்மளுக்கு 170 ரூபா அப்படின்னா 17,150 புட்டு வந்து 176. காரணம் என்ன? இதனுடைய 100 பாயிண்ட்ஸ் வித்தியாசம், இதனுடைய சராசரி 50. அப்போ 17,100 மார்க்கெட் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தோட விலை சமமாகத்தான் இருக்கும். அப்போது இதனால் வந்துட்டு இதை இந்த அடிப்படை புரிந்து கொண்டு பாருங்கள். இதை வந்து நான் சரி தப்பு அப்படின்னு என்கிற எதுக்கும் உண்டான விளக்கம் கொடுக்கல. ஆனால் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறனால ஒரு 20 ரூபா to 30 ரூபா தான் நீங்கள் லாபம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் அது ஒன் சைடு மூமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டின்னு எடுத்துகிட்டால் ஒரு நாளோட பயணமே 100 to 150 புள்ளிகள் அப்படிங்கும்போது ஐடிஎம் ஸ்ட்ரைக்
என்ட்ரிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ஆச்சுன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஒரு 70 புள்ளி தான் நம்மளுக்கு இம்பேக்டட் கொடுக்கும். அப்போ 150 பாயிண்ட் ரியாக்ஷனுக்கு 70 ரூபா தான் இவன் ரியாக்ட் ஆவானா அப்படின்னா நீங்கள் பார்க்கத்தான் செய்யணும். அப்போ இதில் ரொம்ப புரிதலுக்கு உட்பட்டு தான் செல்ல வேண்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இத்தனை நேரம் வீடியோக்குள்ளே தான் இருந்தோம். அடுத்த சப்ஜெக்ட் மாறாத நான் அப்படி சொன்னேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேண்டில் சைஸ் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், மீண்டும் மீண்டும் கேண்டில் சைஸ் நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் 39,027, நம்மளுக்கு ஹை 39,229, லோ 37,386, மொத்தம் 1,843 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருக்குது. ஓப்பனுக்கு மேலே 202 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 1,641 புள்ளிகள். அப்போது ஓப்பன் டு ஹையுக்கும் ஓப்பன் டு லோவுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓப்பன் டு ஹை 200 புள்ளி இருந்துங்காட்டி அதனுடைய கிட்டத்தட்ட 8 மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x சொல்லுவோம். அந்த அளவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதனோட இம்பேக்டட் தாக்கம் உங்களுக்கு தெரியும். அப்போது இதுதான் கேண்டில் சைஸ். நம்மளுக்கு இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் உண்டான கேப் நம்மளுக்கு 1,800 புள்ளிகள் உள்ளது. அப்போது இங்கே கேண்டிலோட அர்த்தங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம க்ளோசிங் டு க்ளோசிங் பேசிஸ் தான் நம்ம எடுத்துக்கோம். நீங்கள் எந்த நியூஸ் சேனல் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா நேற்றையிலிருந்து கணக்கீடு, நேற்றையிலிருந்து பாசிட்டிவ், நேற்றையிலிருந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதான் நியூஸ் சேனல்ஸில் பார்ப்போம். எல்லாமே நீங்கள் பேசிக்காக எடுத்துட்டாலும் கூட ப்ளஸ் ஆர் மைனஸே ப்ரீவியஸ் க்ளோஸோட பேஸில் தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஆனால் கேண்டில் ஸ்டிக் அப்படி கிடையாது, ஓப்பன் பேஸ்டு. ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ். இதிலேயே நம்மளுக்கு முரண்பாடு இருக்குது. அதனால் கேண்டில் ஸ்டிக்கோட அர்த்தம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் இல்லை, ஓப்பனோட அடிப்படையில். ஓப்பனில் இருந்து மேலே அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ். அப்போ ஒரு நாளோட ரேஞ்சும் நம்மளுக்கு ஓப்பன் பேஸ் தான். அப்போ 9:15க்கு ஆரம்பமாகக்கூடிய விலைக்கு மேல் இருந்தால் என்ன, ஓப்பன் 9:15க்கு ஆரம்பமாக புள்ளிக்கு கீழே இருந்தால் என்ன. ஒரு ஆரம்பமான புள்ளியே தக்க வைக்க முடியலைன்னா அவரால் எப்படி மேலே போக முடியும்? ஒருத்தர் ஆரம்பமான புள்ளிகளுக்கு கீழேயே போக முடியலைன்னா மார்க்கெட் எப்படி கீழே போகும்? அப்போது இந்த மாதிரி அடிப்படையாக நம்ம ஒரு கேள்வி கேட்டு அந்த ஒரு கேண்டில் எப்படி அமையறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் புரிஞ்சுக்க முடியும். இப்போ அட்டவணை பார்த்தா நம்மளுக்கு 39,000 கால், 38,500 கால், 37,500 புட். அப்போ 37,500 புட்டுக்கும் 39,000 காலுக்கும் போட்டினா நம்மளுக்கு 38,250 ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. அதனால் 38,500க்கு மேலே 38,250க்கு மேல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியும் 38,250 கீழே இருக்கிறது ஒரு மாதிரியும் பயணம் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும். 38,600க்கு மார்க்கெட் முடிஞ்சதுனால 38,600 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 137 ரூபாய் லோ. அப்படின்னால நம்மளுக்கு 38,737 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்கும். இது எப்படி இப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு கூட கொஞ்சம் யோசிக்க தோணலாம். இதுக்குள்ளே இருக்கிற 38,600 காலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 6ஆம் தேதி 38,600க்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மட்டுமே இதனுடைய உண்மை மதிப்பு, ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு இருக்கிற வரை இது வந்துட்டு 38,600க்கு மேலே நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் இல்லை. இந்த அக்டோபர் 6ஆம் தேதி 38,600 மார்க்கெட் இல்லை, 38,600க்கு கீழேனா இதனுடைய ஸ்ட்ரைக் கண்டிப்பாக 0 ஆகிடும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த 38,600 கால் நம்மளுக்கு 137 ரூபா லோ இருந்தது எப்போ அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்துட்டு இங்கே லோ என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 37,386 இருக்கும்போது தான் இந்த 38,600 காலுக்கு 137 ரூபா அமைஞ்சது. அப்போது நீங்கள் யோசிக்கலாம், அப்போது அந்த லோ மார்க்கெட் 38,600 வந்துட்டு நம்மளுக்கு 137 ரூபாய் லோ அப்படிங்கிறது அப்போ 37,300 இருக்கும்போது தானே வரணும் அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் 2 நாட்கள் மார்க்கெட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அக்டோபர் 6ஆம் தேதிக்கு இப்போ இன்னொரு 4 வர்த்தக தினம், அதில் விடுமுறை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த அக்டோபர் 6க்குள்ளே சந்தை வந்துட்டு நெருங்க கான்ட்ராக்ட் க்ளோசிங்கை நெருங்க இதனுடைய ப்ரீமியம் உடைய ஆரம்பிக்கும். இந்த 520 ரூபா இருக்குது. ஒன்றில் 4 நாள் மார்க்கெட்டு 38,600லேயே முடிஞ்சதுனாலே இது 100 ரூபாய்க்கு கீழே வந்துடும்.
அப்போது மார்க்கெட் எங்கேயும் மூமெண்ட்டே ஆக வேண்டாம். +200 -200 நியூட்ரல்லே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலே இந்த ப்ரீமியம் அப்படியே உடைய ஆரம்பித்து விடும். அப்போது நம்மளுக்கு 37,300 இருக்கும்போது 137 ரூபாய் இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ திருப்பி 37,300 வந்தால் தான் 137 நீங்கள் நினைக்கலாம். 38,000 உடஞ்சாலே இந்த 137 ரூபா உடஞ்சிரும். 38,000 இல்லை 38,200 300 உடஞ்சாலே இந்த 137 ரூபா வந்துடும். அப்போது இந்த 38,600 கால் நம்மளுக்கு இந்த 137 ரூபா டிமாண்ட் கிரியேட் ஆனதுனால இந்த டிமாண்டை தக்க வைக்கணும்னா இந்த 137க்கு மேலே இருந்தாலே சந்தை 38,737க்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். அப்போ 38,600 புட் ஆப்ஷன் லோ 365 அப்படின்னா நம்மளுக்கு 38,250. அப்போது இந்த 38,250க்கும் 38,737ம் 38,600 கால் மற்றும் புட்டோட லோ பேசிஸில் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதே ஹையினா மார்க்கெட் வந்து 38,600 கால் 600 ரூபாய்க்கு மேலே போகலைனாலே மார்க்கெட் வந்து 39,200 தாண்டாது அப்படிங்கிறத எளிதாக எடுத்துக்கலாம். இப்போ இவங்க 600 ரூபாய்க்கு மேலே 38,600 கால் 600 ரூபாய்க்கு மேலே இல்லை அப்படின்னா சந்தை 39,200 வரவே வராது அப்படின்னு 100% நம்ம சொல்லலாம். ஏன்னா 38,600 கால் நம்மளுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி 600 ரூபாய்க்கு மேலே இருக்கோன்னா மார்க்கெட் 39,200 இருந்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரியணும். அப்போ 38,600 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 1,300 ரூபானா 37,300. அப்போது இவங்க 1,300 ரூபா 38,600 புட் 1,300ங்கிற ப்ரைஸே வராது அப்படின்னா மார்க்கெட் 37,300க்கு கீழே போகவே போகாது அப்படிங்கிறது இதன் மூலம் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு பாருங்கள் 38,000 to 39,000 இதுக்குண்டான கேப் எவ்வளோனா 1000 புள்ளிகள் இதனுடைய கேப். அப்போ 38,000 கால் 900 ரூபாய், 39,000 புட் 570 ரூபாய். அப்போ இது 900 இது 600ன்னு வச்சுட்டு 1,500 ரூபாய். அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு 1000 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 1,500 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 500 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூ கரைக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த 500 ரூபா எப்படி இருந்தாலும் 0 ஆகணும். அப்போ இந்த 500 ரூபாய் கரைக்கக்கூடிய மூமெண்ட் மார்க்கெட் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இந்த 500ஓட பகிர்வு என்ன, இதனுடைய கால் இதனுடைய புட்டுக்கு அது பகிர்வாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த 300 இது 200 500 ரூபா நம்ம பார்த்தோம். அதனால் ஆப்ஷன் ப்ரீமியம் கணக்கீடு ரொம்ப இருக்கும். ஆனால் இதனுடைய அடிப்படை தெரிந்து கொள்ளாமல் நம்மளாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணக்கூடாது. இது 38,198லிருந்து 39,120க்குள்ளே ஒரு வால்டைல் ஜோன் தான் இருக்கும். இதுக்குள்ளே ஒன் சைட் மொமெண்டம் இருக்காது. ஒன் சைட் மொமெண்டம்னா ஒரு பிரேக் பண்ணி ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அடக்கமாக இருக்காது. 37,678லிருந்து 39,522. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 38,903, 39,082, 39,300. சப்போர்ட் 38,430, 38,139, 37,800 இருக்கும். ஸோ இதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 1000 to 1500 புள்ளிகள் நம்மளுக்கு வேணும். அடுத்த திங்கக்கிழமை நம்மளுக்கு ஓப்பன், அதாவது எப்போவுமே வாரம் ஓப்பன் திங்கக்கிழமையே இருக்கும். நம்மளுக்கு லீவ் திங்கக்கிழமை விடுமுறையாக இருந்தால் எப்போ வரத்தகும் அதை தான் நம்ம ஓப்பனாக எடுத்துக்கணும். அப்போ அதனுடைய ஒரு வாரத்தோட ரேஞ்ச் என்ன, ஒரு நாளோட ரேஞ்ச் என்ன, ஒரு 1 டே ரேஞ்ச் அண்டு வீக்லி ரேஞ்ச், இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் சந்தையை அதாவது நம்ம அணுக முடியும். அதனுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோ பதிவில் அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.